எஸ்டிபிஐ கட்சி ஆண்டுதோறும் தமிழ் சுடர் விருதுகளை வழங்கி வருகிறது. இந்த ஆண்டு வழங்கப்பட்ட 10 விருதுகளில் நடிகர் சத்யராஜ் அவர்களுக்கு தந்தை பெரியார் விருது வழங்கப்பட்டது. எஸ்டிபிஐ கட்சியினுடைய மாநில தலைவர் நெல்லை முபாரக் அவர்களுக்கும் மற்றும் உள்ள தோழர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். விருது பெற்ற அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். யாருடைய பேர்ல விருது கொடுக்குறாங்களோ அவங்களுடைய சாதனை பற்றி எல்லாம் மேல ஒரு காணொலி போட்டாங்க. விருது வாங்க போறவங்களுடைய சாதனை பற்றி எல்லாம் காணொலி போட்டாங்க. அவங்களுடைய சாதனைக்கு முன்னாடி உண்மையை சொல்றேங்க, நான் ஒண்ணுமே கிடையாது. நிஜமா சொல்றேன், நான் களப்போராளி இல்லை. ஆனால் உங்களை போன்ற களப்போராளிகளுக்கு பின்னால் இருக்க வேண்டிய கடமை எனக்கு இருக்கிறது. அதைத்தான் நான் பேசணும். காசாயுக்கும் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் என்ன பேசுறேன்னா, சினிமானால எங்களுக்கு ஒரு பாப்புலாரிட்டி கிடைக்குது, எங்களுக்கு ஒரு புகழ் கிடைக்குது, பேர் கிடைக்குது, காசு கிடைக்குது, வீடு கிடைக்குது, பணம் கிடைக்குது, பங்களா கிடைக்குது. ஆனா எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டு சமூகத்துக்காக எங்களுடைய பாப்புலாரிட்டி பயன்படலன்னா அந்த பாப்புலாரிட்டி எங்களுக்கு பேசவே கிடையாது. இந்த தந்தை பெரியார் அவர்கள் பெயர்ல விருது கொடுக்கும் போது எனக்கு இங்க பின்னாடி போட்டிருக்கிற பேரை எனக்கு ரொம்ப பிடிச்சிருங்க. பசியிலிருந்து விடுதலை, பயத்திலிருந்து விடுதலை. தலைவர் பிரபாகரன் சொல்லுவாரு, பயத்தை விட இல்லை என்றால் லட்சியத்தை விடு. உனக்கு பயமா இருக்கா, வராத, லட்சியத்தை விட்டுரு. நீ பயத்தோட லட்சியத்துக்காக போராட முடியாது. இது தலைவர் பிரபாகரன் அவர் சொன்னது எனக்கு ரொம்ப ஆழமா மனசுல பதித்திருக்குது. அதே மாதிரி தந்தை பெரியார் சொன்னது, சலிப்பும் ஓய்வும் ஒரு சமூக போராளிக்கு தற்கொலைக்கு சமம். ஒரு சமூக போராளிக்கு சலிப்பும் ஓய்வும் வரவே கூடாது. ஒரு பெரிய நாடு ஒரு சிறிய நாட்டை அடிமைப்படுத்தினால் நான் அந்த சிறிய நாட்டின் பக்கம் நிற்பேன். அந்த சிறிய நாட்டில் இருக்கும் ஒரு பெரிய மரம் ஒரு சிறிய மரத்தை அடிமைப்படுத்தினால் நான் அந்த சிறிய மரத்தின் பக்கம் நிற்பேன். அந்த சிறிய மரத்தில் இருக்கும் ஒரு பெரிய ஜாதி ஒரு சிறுபான்மை ஜாதியை அடிமைப்படுத்தினால் நான் அந்த சிறுபான்மை ஜாதிக்கு பக்க துணையாக நிற்பேன். அந்த சிறுபான்மை ஜாதியில் இருக்கும் ஒரு ஆண் ஒரு பெண்ணை அடிமைப்படுத்தினால் நான் அந்த பெண்மைக்கு துணையாக நிற்பேன். குறிப்பா பெரியார் சொல்றது, நான் ஆதிக்கத்துக்கு எதிரியானவன், அடிமைத்தனத்துக்கும் எதிரியானவன், சகோதரத்துவத்தின் பக்கம் நிற்பவன். அதைத்தான் எஸ்டிபிஐ கட்சி செஞ்சுக்கிட்டு இருக்குது. இங்க நான் நிக்கிறது ஒரு கட்சி சார்ந்த மேடையாவே நான் நினைக்கல. இது பெரியாருடைய மேடையா தான் நான் நினைக்கிறேன். எவ்வளவு பெரிய சாதனையாளர்கள். நான் தவறான பழனி பாபா புரட்சியாளருடைய வீடியோ இப்போ யூடியூப் வந்தது, அதெல்லாம் ஒரு பெரிய சௌகரியமா இருக்குது. என்ன ஒரு அனல் பறக்கும் பேச்சுங்க, அடேங்கப்பா. அவருடைய பேச்சுகளை எத்தனையோ பேச்சுகளை கேட்க, ஒரு பேச்சை கேட்டா மீதி பேச்சை கேட்காம இருக்க முடியாது. இங்க இருக்கிற அத்தனை மிகப்பெரிய சாதனையாளர்களுடைய வரலாற்றை பார்க்கும்போது எனக்கு இது ஒரு பாடகமா இருக்கு, ஒரு பாடமா இருக்கு. அதாவது அந்த வரலாற்று சாதனை படைத்தவர்கள் அளவுக்கு நான் என்னால உயர முடியாது. ஆனா அந்த விருதை வாங்குறாங்க பாருங்க, அவங்க அளவுக்காவது நம்ம இந்த சமூக அர்ப்பணிப்போட இருக்கிறோம்னு ஆசைப்படுறோம். யாரு பேர்ல விருது கொடுக்கப்படுதோ அவங்கள டச் பண்ண முடியாது. ஆனா விருது வாங்குறாங்க பாருங்க, அந்த அளவுக்காவது நம்ம வரணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். இந்த விருது வாங்கின அத்தனை பேர் மிகப்பெரிய தொழில் முனைவர்களாக இருந்தாலும் கூட, எவ்வளவு ஆயிரம் லட்சம் கோடிகளை சம்பாதிச்சாலும் கூட, எல்லோருக்குமே ஒரு வள்ளல் தன்மை இருக்கு. நான் அதிகமா மரத்தின் பக்கம் போகாதவன். குர்ஆன்ல நான் கேள்விப்பட்ட ஒரு விஷயம், 1/6 ஒரு பங்கை தர்மம் செய்தவர், சரியா? அதை இங்க எல்லாருக்கிட்டையும் நான் பார்க்கிறேன். 1/6 ஒரு பங்கு அதுக்கு மேலேயே தர்மம் செஞ்சிருப்பாங்க போல இருக்குது. அவ்வளவு ஒரு சிறப்பான நல்ல மனதிற்கு சொந்தக்காரங்கள். மரீசியன் அவர்கள் சகோதரி அவர்கள் போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவர்கள் செய்த தொண்டுகள், வள்ளல் தன்மைகள், இங்க மேல இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரும் செய்ய தொண்டுகள், வள்ளல் தன்மைகளை பார்க்கும்போது எனக்கு இந்த ஒரு கவரை கொடுத்தாங்க, ஒரு நிதி கொடுத்தாங்க. இதை நான் எஸ்டிபிஐ கட்சிக்கு டொனேஷனா கொடுக்கணும்னு ஆசைப்படுறதுக்கு முன்னாடியே எனக்கு முன்னோடியாக வயதில் குறைந்தவர்களாக இருந்தாலும் திருமதி ஜாஸ்மின் அபூபக்கர் அவர்கள் அதுக்கு ஒரு பாறை போட்டு கொடுத்தாங்க. வாழ்த்துக்கள், நன்றிகள், உங்களுடைய சொந்த உள்ளத்தை பாராட்டுகிறேன். அதை தொடர்ந்து பாருங்க, ஒரு நல்ல விஷயத்த
ஒரு பெண்டை ஆரம்பித்து வைக்கிறாங்க. அதைத் தொடர்ந்து சகோதரி மரீசீனா அவர்கள் மற்றும் இங்க தொழில் முனைவோர்கள் செய்கிற எல்லா சாதனையும் பார்க்கும்போது ஒரு சகோதரர் 2 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்கிறார். நான் மனசுக்குள்ள முதல்ல முடிவு பண்ணிட்டேன், இந்த டொனேஷனையும் கொடுத்து SDPI கட்சிக்கு 1 லட்சம் ரூபாய் நிதியை கொடுக்கணும். இதுவரைக்கும் நான் அரசியல் கட்சி யாருக்கு நான் நிதி கொடுத்ததில்லை. இதை நான் அரசியல் கட்சியா நினைக்கல, ஒரு சமூக சீர்திருத்த இயக்கமாக தான் பார்க்கிறேன். ஏன்னா தந்தை பெரியார் அவர்கள் கடைசி வரைக்கும் சமூக சீர்திருத்த இயக்கமாக தான் திராவிடர் கழகத்தை வைத்துக் கொண்டிருந்தார். இப்பொழுதும் திராவிடர் கழகம் அப்படித்தான் இருக்கிறது. அதனால் இது ஒரு புரட்சி இயக்கம். புரட்சி இயக்கம் மேலும் மேலும் வளர்வதற்கு என்னுடைய சிறிய பங்கும் இருக்க வேண்டும் அப்படிங்கிறதா என்னுடைய ஆசை. ஏன்னா ஒரு பெரியாரிஸ்டா நான் கடவுள் நம்பிக்கை இல்லாதவனா இருக்கல, மத நம்பிக்கை இல்லாதவனா தான் இருப்பேன். ஆனா எந்த மதமா இருந்தாலும் கவலை இல்லை, அந்த மதம் மக்களுக்காக பாடுபடுகிறதா என்பதுதான் முக்கியம். மக்களுடைய வறுமையை தீர்க்க பாடுபடுகிறதா, மக்களுடைய அறியாமையை நீக்க பாடுபடுகிறதா, மக்களுடைய சிந்தனையை தூண்டி வளர்க்கிறதா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த வகையில இங்க SDPI கட்சியினுடைய நிகழ்ச்சிகளை கலந்துக்கிட்டு பின்னாடி அவங்க போட்ட காணொலிகள் எல்லாம் பார்க்கும்போது இன்னும் மனசுக்குள்ள வேகம் வருது. என்னுடைய சமூகத்திற்கு என்னுடைய பங்களிப்பு போதவே போதாது. இது அல்ல சமூக பங்களிப்பு இன்னும் தேவைப்படுகிறது என்பதை நான் இந்த நேரத்தில் உங்களுடன் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். நான் ஏதோ ரொம்ப நேரம் பேசுவேன் நினைச்சீங்க, நிறைய எல்லாம் சேர் போட்டு அந்த அளவுக்கு பேச தெரியாது, என்ன மனசுல பட்டதை பேச தெரியும், அவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது. இங்க தந்தை பெரியாரா நடிச்ச படத்தினுடைய காட்சிகளை எல்லாம் போட்டு காட்டும் போது எனக்கு அப்படியே ஒரு பிளாஷ்பேக் ஞாபகம் வந்து, கிட்டத்தட்ட 2008 18 வருஷத்துக்கு முன்னாடி நடித்தேன். 18 வருஷத்துக்கு முன்னாடினா இப்போ எனக்கு 71 வயசு. நான் தந்தை பெரியாரா நடிக்கல, எனக்கு 50 வயசு தான். இது ரெண்டு சிக்கல்னா, அப்ப தந்தை பெரியாருடைய கிளிப்பிங்ஸ் எதுவுமே இல்லை. நான் ஆசிரியர் வீரமணி ஐயா கிட்ட கேட்கிறேன், ஐயா பெரியாரை நான் பார்த்ததும் இல்லை, நான் பெரியாரா நடிக்கணும். ஒரே ஒரு ஈஸியான விஷயம் எனக்கு என்னன்னா, அவரு கொங்கு தமிழ் பேசியிருக்காரு, நானும் கொங்கு தமிழ் பேசி நடிக்கிறது எனக்கு சுலபமா இருக்குது. பட் அவருடைய பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கு, அவர் எப்படி இருந்தாரு எனக்கு ஒண்ணுமே தெரியாது. ஏன்னா பெரியாருடைய படம் எப்படி எங்க ஆரம்பிக்குதுன்னா, பெரியாருடைய 20-25வது வயதில் ஆரம்பிச்சு 95 வயசு வரைக்கும் போகுது. எனக்கு திராவிடர் கழகத்திலிருந்து ஒரு கிளிப்பிங்ஸ் கொடுக்குறாங்க, தந்தை பெரியார் பேசிய ஒரு மேடை பேச்சு. அப்ப அவருக்கு என்ன வயசு அப்படின்னா, அவருக்கு 75 வயசு. இப்ப நான் என்ன பண்ணோம்னா, ரீவைண்ட் போடணும். ரீவைண்ட் போட்டு 75 வயசுல இப்படி இருக்கிற தந்தை பெரியார் 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்திருப்பாரு, 65 எப்படி, 55 எப்படி, 45 எப்படி, 35 எப்படின்னு சொல்லி 25 வயசு வரைக்கும் போகணும். அப்புறம் மறுபடியும் 75க்கு அப்புறம் ஆரம்பிச்சு 80 வயசுல எப்படி, 85 வயசு இருக்குது எப்படி, 95 வயசுல எப்படின்ட்டு நான் டிராவல் ஆகி போகணும். இதுதான் எனக்கு இருந்த மிகப்பெரிய சிக்கல். பார்க்காத தலைவர்களை பற்றி நடிக்கிறது ஒரு வகையில சுலபம். உதாரணத்துக்கு மாபெரும் வீரர் திப்பு சுல்தானுடைய வரலாற்று படமா எடுக்கணும்னு வச்சுங்களேன், யாரும் பார்த்ததில்லை, அவருடைய வரலாறு மட்டுமே தெரியும். நம்ம நடிக்கிற நடிகர் என்ன நடிக்கிறாரோ அதான் மாவீரன் திப்பு சுல்தான் அவர்கள். ஆனா பெரியாரோடு வாழ்ந்த ஆசிரியர் வீரமணி ஐயா இருக்காரு, அப்ப கலைஞர் இருக்காரு, பேராசிரியர் அன்புலகன் உட்பட ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான தொண்டர்கள் உலகம் பூரா இருக்கிறாங்க. தந்தை பெரியார் பார்த்தவங்க. இப்ப அவங்ககிட்ட நான் ஒரு பாஸ் மார்க் வாங்கணும். அப்ப நான் கலைஞர் அவர்களுக்கு முதலமைச்சராக இருக்காங்க, கலைஞர்கிட்ட போய் ஐயா இப்படி நான் தந்தை பெரியாரா நடிக்கிறேன் அப்படின்னா, அவர் என்ன சத்தின்னு தான் கூப்பிடுவாரு. சத்தி, உனக்கு அவர் வேடம் பொருந்தி வருமானு எனக்கு சந்தேகமா இருக்குது அப்படின்னாரு. உடனே ஏற்கனவே பெரியார் கெட்டப்பெல்லாம் போட்டு போட்டோ எடுத்தோம், அதை காட்டின கலைஞர்கிட்ட, யாரு நீயா, அப்படியே ஐயா மாதிரி இருக்குத, ரொம்ப அற்புதமா இருக்குது, நீ நல்லா நடிச்சிருவேன், நீங்க நடிப்பீங்க எனக்கு நல்லா தெரியும், ஒசரம் தான் கொஞ்சம் கூட, அது கேமரா கோணத்துல சரி பண்ணிக்கலாம். அவரு சினிமா எத்தனையோ படங்களுக்கு வசனம் எடுத்தவர் தானே. அப்புறம் ஐயா எப்படி பேசுவாருன்னு தெரியுமா அப்படின்னாரு. இல்லையா, ஒரே ஒரு கிளிப்பிங் தான் கொடுத்தாங்க, பெரியார் திடல இருந்து 75 வயசுல ஒரு மீட்டிங் பேசுவாரு, அதுலேயும் கூட அந்த சவுண்ட் எல்லாம் சரியா வரல அப்படின்னா, நான் நடிச்சு காட்டுறேன்னு எனக்கு நடிச்சு காட்டுறாரு.
கலைஞர் அவர்கள் 1967 திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் எலெக்ஷனில் ஜெயிச்சு எல்லாரும் என்ன நினைச்சாங்கன்னா, அண்ணா, கலைஞர், நாவலர், பேராசிரியர் எல்லாம் ஒரு காரில் உட்கார்ந்தோடனே எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, அந்த கார் வந்து எங்கேயாவது கவர்னர் மாளிகைக்கு போகும், இல்லை அப்போ கூட்டணியில் ராஜாஜி இருக்கார், ராஜாஜி வீட்டுக்கு அந்த கார் போகும் அப்படின்னா அந்த கார் வந்து நேராக எங்கே போகுது, திருச்சிக்கு போகுது, தந்தை பெரியாருடைய மாளிகைக்கு போகிற அந்த கார். இத்தனைக்கு தந்தை பெரியார் அவர்கள் திமுகவுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணியிருக்கார். அப்போ போய் பார்த்தப்போ பெரியார் எப்படி பேசினார் அப்படின்னு கலைஞர் சொல்லி காட்டினார். சந்தோஷங்க, ரொம்ப சந்தோஷங்க. இத்தனை வருஷமா நான் உங்களுக்கு எதிராகவும் காங்கிரஸுக்கு ஆதரவாகவும் பேசுனது எல்லாம் மனசில் வச்சுக்காம நீங்க இங்க என்னை பார்க்க வந்ததுல ரொம்ப சந்தோஷங்க அப்படின்னு கலைஞர் எனக்கு நடிச்சு காட்டார். ஸோ இந்த பெரியார் படத்துக்கு வந்து எனக்கு நடிப்பு சொல்லி கொடுத்தவங்க இந்த மாதிரி பெரிய பெரிய ஆட்கள். அதுக்கப்புறம் கடைசி காட்சியில் நீங்க அந்த படத்துல பார்த்துருப்பீங்க. கடைசி காட்சியில் வந்து நடிக்கும்போது தந்தை பெரியார் அவர்களுக்கு அந்த சிறுநீரக பிரச்சனை இருக்குது. அவர் அப்பப்போ மேடையில் உட்காந்துட்டு பேசுவார், லுங்கி கட்டிட்டு உட்காந்துட்டு பேசுவார். பக்கத்தில் அவர் செல்லமாக வளர்ந்த ஒரு நாய் ஒன்று இருக்கும். அப்போ அவருக்கு வந்து பயங்கரமாக வயிற்று வலி வந்து துடிப்பார். எனக்கு அது எந்த மாதிரி வயிற்று வலி, அதுக்கு அவர் எப்படி துடிச்சாரு அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது. சரி, அந்த ஷாட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஆசிரியர் வீரமணி ஐயா கிட்ட வந்து, ஐயாவுக்கு வயிற்று வலி வரும்போது அவர்கிட்ட போய் எப்படி நடிச்சு காட்டு, ஐயாவுக்கு வயிற்று வலி வரும்போது அவர் எப்படிங்க துடிப்பாரு, எப்படி கஷ்டப்படுவாருங்க அப்படின்னு கேட்குறேன். ஆசிரியர் வீரமணி ஐயா அதை அப்படியே நடிச்சு காட்டி அழுதுட்டார். அதை நடிச்சு காட்ட ஆசிரியர் வீரமணி அவர்கள் வந்து அழுதுட்டாங்க. அதை பார்த்து நாங்கள் எல்லாரும் சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் கண் கலங்கி அதுக்கப்புறம் போய் தான் நடித்தோம். ஒவ்வொரு வசனமும் இப்போ நீங்கள் பெரியார் படத்தில் பார்த்துருப்பீங்க. அத்தனை வசனமுமே தந்தை பெரியாரால் பேசப்பட்ட வசனங்கள் தான். அங்கே காமராஜரை சந்திக்கிற ஒரு காட்சி இருக்கும். அப்போ பெரியார் வந்தோடனே காமராஜருடைய நண்பர் இருப்பார், வரதராஜ முதலியார். பெரியார் வந்து காமராஜர் என்ன சொல்றாருங்க அப்படின்னு கேட்பாரு. இவர் சொல்லுவாரு, அது ஒண்ணுமில்லை. பெரியார் வந்து காமராஜரை முதலமைச்சராக சொல்றாரு. இல்லைங்க, அவர் முதலமைச்சராக தயங்குறாரு. என்னக்கு தயக்கம் அப்படிங்கிறாரு. இல்லைங்க, அவருக்கு எழுத பிடிக்க தெரியாதாமா, நான் எப்படி முதலமைச்சராக இருக்குன்னு காமராஜர் தயங்குறாரு அப்படின்னு. பெரியார் பதில், படிக்க தெரிஞ்சவனுக்கு படிக்க தெரியாதவனுக்கு என்ன வித்தியாசம், படித்தவனுக்கு படித்த புத்தி மட்டும்தான் இருக்கு, படிக்காதவனுக்கு தான் சொந்த புத்தி ஜாஸ்தியா இருக்கு. இப்படி ஒவ்வொரு வசனமும் சொல்லிக்கிட்டே போகலாம். இப்போ இந்த செருப்பு வீசுவாங்களே பெரியார் மேல, அது அந்த காட்சி தான். அவரு சிக்கனத்துக்கு பேர் போனவர் பெரியார். சைக்கிள் ரிக்ஷால தொண்டர்கள் எல்லாம் அவர் ஏற்றி ரயில்வே ஸ்டேஷனுக்கோ எங்கேயோ அனுப்பிச்சு விட்டுறாங்க. போற வழியில் தான் ஒரு ஆள் ஒழிஞ்சு நின்று செருப்பு வீசிடுறாரு. ஏண்டா, நீ எங்க மரத்துக்கு எதிராக பேசுற, கடவுள் இல்லைன்னு பேசுன்னு சொல்லி செருப்பு வீசினோன்னா ஒரு செருப்பு வந்து பெரியார் தலையில் விழுந்துருச்சு. உடனே சைக்கிள் தம்பி ரிக்ஷா நிப்பாட்டுங்க, கொஞ்சம் பின்னாடி போகணும் அப்படின்னா இந்த ஒரு செருப்பு எடுத்து வச்சுட்டு மறுபடியும் கடவுள் இல்லவே இல்லைன்னு இன்னொரு செருப்பு வந்தது. நம்ம சோரி முடிஞ்சு போச்சு போலாங்க. என்ன செருப்பு ரொம்ப பழசாகி போச்சுங்க, இது ஊருக்கு போய் சேர்ற வரைக்கும் தாங்குமான்னு தெரியலீங்க. புது செருப்பு வாங்குறதுக்கு என்னடா பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருந்தாரு. அந்த புது செருப்பு கிடச்சி போச்சுங்க. அவ்வளோதானே, நம்ம வேலை முடிஞ்சதுங்க, நம்ம ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிடலாங்க. அந்த மாதிரி அவர் எதையுமே வந்து கவலைப்படாத ஒரு ஆள். இப்போ கூட எனக்கு ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு தகவல் வந்தது பாருங்க. இன்று கடலூரில் பெரியார் மீது செருப்பு பாம்பு வீசப்பட்ட நாள் 29/7/1944. சரியாக 28 ஆண்டுகள் கழித்து 13/8/1972 அன்று எந்த இடத்தில் பெரியாரின் மீது பாம்பும் செருப்பும் வீசப்பட்டதோ அதே கடிலம் பாலத்தருகே கலைஞர் முதலமைச்சராக இருந்தபோது இந்த பெரியார் சிலையை நிறுவி அதனை பெரியார் முன்னிலையிலேயே திறந்து வைத்தார் கலைஞர். திறந்து வைத்து கலைஞர் என்ன பேசுறாருன்னா, செருப்பொன்று போட்டால் சிலை ஒன்று முளைக்கும். தலைவர் கலைஞருக்கு பேசுறதுக்கு சொல்லியாத்தாருன்னா, செருப்பொன்று போட்டால் சிலை ஒன்று முளைக்கும் அப்படின்ட்டு. அது அவ்வளவு ஈஸியான விஷயம் இல்லைங்க. நான் பெரியாரா நடிக்கல, தந்தை பெரியார் மேலே செருப்பு வீசுவாங்க, முட்டையை வீசுவாங்க, தக்காளி பழத்தை எல்லாம் வீசுவாங்க. அப்புறம் எப்போவுமே இப்படி கேமரா ஷாட் வைக்கிறாங்கன்னு வச்சுக்கலேன், இப்படி வச்சாங்கன்னா கேமராக்கு அந்த பக்கம் இருந்து நம்ம மேலே செருப்பு வீசணும்.
செருப்பு வீசணும், முட்டை வீசணும், தக்காளி வீசணும். இது யார் வீசினாங்கன்னா உதவி இயக்குநர்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு கொடுத்து வீச சொல்லுவாங்க. செருப்பு இப்படி ஒருத்தர் ஹீரோங்கும் போது கொஞ்சம் மரியாதையாக கருத்து வீசுவாங்க. லேசா அப்படி போட்டார் ஒரு செருப்பு, அது அப்படியே இப்படி போட்டு போயிடுச்சு. முட்டை எடுத்து போடுறாரு மேலே பட மாட்டேங்க. தங்கர் பச்சான்ட்ட கேமராமேன், எவ்வளோ நிறைய நைட் டைம் ஆகிட்டு இருக்குது, ஒரு ஒழுங்காக ஒரு செருப்பும் கூட வீச தெரியல, முட்டையும் கூட வீச தெரியல. அண்ணா நான் வீசிட்டுமா என்ன அப்படின்னாரு தங்கர். நினைச்ச அப்பவே ஆமாம் தங்கர், மணி 2 மணி ஆகும்போது போய் படுக்கணும், நீங்கள் வாங்க வீசுங்க அப்படின்னு. அண்ணா தப்பாக நினச்சிக்காங்க, ஓகே அடிங்கண்ணா தங்கர் அப்படின்னு. தாள் ஒரு செருப்பு ஒன்று போட்டோம், தாள் வந்து அது கீழே வந்துருக்கு. பரவாயில்ல, செருப்பு இதை சமாளிச்சுக்கணும். முட்டை ஒன்று விட்டாருங்க, கரெக்டாக மீசையில் போட்டு தாடியில் இப்படி ஒழுகிடுச்சு. சரி, இந்த தாடி மீசையை ஒன்றே இருக்குது, நாளைக்கு க்ளீன் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னா போய் மேக்கப் டிபார்ட்மெண்ட்டில் தாடி மீசை என்னென்னமோ ஒடிக்கலோன்னு போட்டு க்ளீன் பண்ணி, அதை போட்டு க்ளீன் பண்ணி அந்த வாசம் போகவே மாட்டேங்குது. அடுத்த நாள் டார்ச்சர் தாங்க முடியோ, புதுசாக ஒன்று பண்ணிட்டு இருந்துருங்க, இவ்வளோ செலவு பண்ணி படம் எடுக்க ஒரு 4 மீசையும் 4 தாடி வச்சுக்கூடாது. அப்போ பெரியாராக நடிப்பதே எவ்வளவு சிரமமா இருக்குன்னா, பெரியாராக வாழ்வது எவ்வளவு பெரிய விஷயம். அதுல காமெடிக்கு பஞ்சமே இல்லை. தந்தை பெரியார் மேல பாம்பும் செருப்பும் வீசிட்டாங்க. ஒரு தொண்டர் போய், ஐயா அவர் ராஜாஜியுடைய சம்பந்தப்பட்டவங்க தான் நம்ம மேல பாம்பு செருப்பும் வீசிக்கிறாங்க, நாளைக்கு அவர் ராஜாஜியோட மீட்டிங் இங்கே ஒன்று நடக்குதுங்க, காசு கொடுத்தீங்கன்னா நம்மளும் பாம்பு செருப்பெல்லாம் வாங்கலாம்னு. பெரியார் வந்து அந்த காலத்தில் ஒரு 4 நாள் எடுத்து கொடுத்துருக்காரு. ஐயா 4 நாளுக்கு என்ன வாங்குது? பச்சை பாம்பு ரொம்ப சலீஸாக கிடைக்குங்க. நீங்கள் பாம்பு தான் கணக்கு, நீங்கள் எதுவும் காஸ்ட்லியான பாம்பு வாங்குறீங்க. பச்சை பாம்பு வாங்குறீங்கன்னு வச்சுக்க, மார்க்கெட்டில் 4 நாளுக்கு ஒரு 4-5 பாம்பு கிடைக்குங்க, கொண்டு போய் விட்டுருங்க. நம்மளுக்கு பாம்புனா தான் பயந்துக்கு வாடுங்களே, அதுக்கு ஒத்துனா சாமாட்டுமான்னு யாருக்கு தெரியும். இப்படிப்பட்ட காமெடிகள் வேற நிறைய நடந்திருக்குது. அண்ணாதுரைக்கிட்ட சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் போகிறதுக்கு நேராக ட்ரெயின் டிக்கெட் வாங்குறத விட ஈரோட்டில் போய் இறங்கி மறுபடியும் டிக்கெட் வாங்கினா 10 பைசாவோ 15 பைசாவோ கம்மி. அண்ணாதுரை நீங்கள் ஈரோடு வரைக்கும் வாங்கிட்டுங்க, மறுபடியும் கோயம்புத்தூர் தனியாக வாங்கிங்க அப்படின்பாரு. இப்படியெல்லாம் அந்த கழகத்தை வளர்த்தவர். காமராஜர் முதலமைச்சராக இருக்கும்போது அந்த நிகழ்ச்சிக்கு காமராஜருக்கு முன்னாடியே இவர் போயிடுவார். அப்போ ஒருத்தர் குழந்தையை கொண்டு வந்து பேர் வைக்க சொல்லுவாங்க. ஏனுங்க நல்ல பேர் வைக்கணுமா சுமாரான பேர் வைக்கணுமா? ஏங்க நல்ல பேர் வைக்கணும்னா 8 தான் வேணுங்க, சுமாரான பேர்னா 4 தான் வேணும். என்ன அது கட்சிக்கு அப்படியே தான் நிதி சேர்க்கிறாரு. ஐயா நல்ல பேரே வைங்கண்ணா, வைங்க இந்தாங்க அப்படின்னு 8 தான் கொடுத்தோம்னா காமராசு அப்படின்னு பேர் வைப்பார். இப்படி பெரியார் படத்தினுடைய நினைவுகளை நம்ம நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம். எனக்கு இந்த பெரியார் விருது இந்த SDP கட்சியில் கொடுக்கறது வந்து அவ்வளோ மகிழ்ச்சி.